lesson in English, subject English, lesson number 1. So I'll share. நான் இப்போ ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஸ்க்ரீன் வந்து நான் இப்போ ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் பைட். ஓகே. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். ஸோ இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ஸ்டோரி. ஓகே. அனிமல்ஸ் பத்தின அனிமல் பர்டிகுலர்லி 1-2 அனிமல் பத்தின ஒரு இன்செக்ட் சம்பந்தப்பட்ட பூச்சிகள் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. சரியா? ஸோ இந்த கதையில என்ன சொல்ல வராங்க? ஸோ இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஓகே. ஸோ லெசன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வில் ஸ்டார்ட் த லெசன். ஸோ ஹவ் யூ எவர் டீஸ்ட் அன் அனிமல்? ஸோ இங்க டீஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு பொதுவா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான். தமிழ்ல வந்து சீன்றதுன்னு சொல்லலாம். ஓகே. So have you ever teased an animal? What did your elders have to say to you? How did the animal react? Did you think about how the animal felt? So இந்த கொஸ்டின் இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிட்ட வைக்கிறாங்க. What did your elders have to say to you? ஸோ ஒரு அனிமல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம கிட்ட வந்து என்ன மாதிரியான அட்வைஸ் நமக்கு கொடுக்கப்படும்? ஓகே. ஹவு டிட் த அனிமல் ரியாக்ட்? ஸோ நம்ம அதை வந்து சீண்டும் போது அல்லது அதை வந்து நம்ம தொந்தரவு செய்யும் போது அது எப்படி நம்ம கிட்ட வந்து திரும்ப அதோடைய ரியாக்ஷன் கொடுக்கும்? டிட் யூ திங்க் அபவுட் ஹவு த அனிமல் ஃபெல்ட்? ஒருவேளை நம்ம அதை வந்து அதை சீண்டும் போது நம்மளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், சாரி, எந்த வகையான வேதனை வந்து அதுக்கு இருக்கும் அல்லது அதை எப்படி அதை ஃபீல் பண்ணும்? ஓகே. இன் தி ஸ்டோரி த நரேட்டர் ராஜா இஸ் an innocent young boy. ஸோ இந்த கதையுடைய முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா. ஸோ ஹி இஸ் an innocent young boy. ஒரு அப்பாவியான ஒரு சின்ன பையன். ஓகே. பட் அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஹி இஸ் அட்வென்ச்சரஸ் அண்ட் லைக்ஸ் டு மெண்டல் வித் கிரியேச்சர்ஸ் லைக் ஸ்னேக்ஸ் அண்ட் பீஸ். ஸோ அவர் வந்து எல்லா விஷயத்திலுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அது வந்து நம்ம என்ன ஏது அப்படி அது எப்படிப்பட்டது ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அது இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது எப்படி இருக்கும்? ஓகே. அது வந்து அதோடைய இயல்பு என்ன? ஸோ இதான் அட்வென்ச்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதோட இயல்பு என்ன? அது எங்கிருந்து வருது, போகுது, அதோடைய ஐ மீன் இயல்பு, அந்த நேச்சர் என்ன? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்வமுள்ள ஒரு பையன். ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் வெல் பீயிங் அண்ட் சேஃப்டி. ஸோ இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா, அந்த ராஜா அப்படிங்கிற அந்த பையனுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய தாத்தா பாட்டி வந்து அவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் நல்லா சேஃப்டியா இருக்கணும். லைக் அனிமல்ஸ் கிட்ட அவர் டீல் பண்றதுனால, அனிமல்ஸ் கிட்ட வந்து நிறைய அவர் பழகுறதுனால, ஸோ என்ன நினைக்கிறாங்க, அவர் வந்து ஒரு நல்ல பிள்ளையா சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்ஸ் when a bee stings him, ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தேனி பூச்சி வந்து அவரை கையில வந்து கடிக்குது. ஓகேயா? தே திங்க் ஹி ஹாஸ் பின் பிட்டன் பை அ ஸ்னேக். பட் இந்த இடத்துல அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க தாத்தா பாட்டி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவரு அவரு தேனி பூச்சி கடிச்சது வந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு பயப்படுறாங்க. His grandfather takes him to a man whom he believes can cure snake bite. சோ அவருடைய தாத்தா வந்து அந்த பையனை ராஜா அழைச்சிட்டு போறாரு. எங்க போறாரு அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு 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 மனிதனை பார்க்கலாம், ஒரு ஒரு ஆள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. அந்த மனிதன் யாரு? அந்த ஆள் யாரு அப்படின்னா, ஆஹ் பாம்பு கடியெல்லாம் வந்து பாம்பு கடிக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு அல்லது பாம்பு கடியை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி நினைச்சு அப்படிதான் எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்க, அவரை நம்புறாங்க. ஓகேயா? சோ இப்படி இந்த கதை வந்து என்ன செய்து போகுது. சோ இந்த கதையில என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ இது வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் யூ வில் பி ஏபிள் டு டிஸ்கஸ் த தீம் ஆஃப் த ஸ்டோரி. சோ இந்த ஸ்டோரியில, இந்த கதையில என்ன கருப்பொருள் நம்ம பார்த்தோம்? ஓகே. ரிலேட் டு த ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் அதர் லிவிங் கிரியேச்சர். சின்ன சின்ன பூச்சி, அந்த பாம்பு மாதிரியான அந்த அந்த விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது எப்படி இருக்குது, அதோடைய தன்மை என்ன அப்படிங்கறதையும் இந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். Think critically about people's superstitions and blind faith in untrained medical men. One second. ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாராச்சும் இருக்காங்கன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு ஆள் தான் இருக்கீங்க. ஓகே. சரி. ஸோ அப்ப தேர்ட் பாயிண்ட், திங்க் கிரிட்டிக்கலி அபவுட் பீப்புள் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் பிளைண்ட் ஃபெய்த் இன் அன்ட்ரைன்டு மெடிசன் மென். ஸோ ஒரு மனுஷனுடைய மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்குது. ஓகேயா? அதே மாதிரி
கண்மூடித்தனமா அதை எப்படி நம்புறாங்க? ஒரு மனுஷங்கிட்ட இந்த பவர் இருக்கு அப்படிங்கிறத, அல்லது இந்த மனுஷங்கிட்ட இந்த தன்மை இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்மூடித்தனமா நம்புறாங்க? அத பத்தி நம்ம பார்க்கலாம். திங்க் கிரிட்டிக்கலி அபௌட் த மித் தட் ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் டேஞ்சரஸ். லைக் எல்லா வகையான பாம்பு வந்து பாய்சனஸ் தானா? அதுக்கு வெனம் இருக்கா? இல்லையா? ஓகே. சோ நம்ம வந்து ஒரு சில பாம்புகள பத்தி இத நம்ம பார்ப்போம். ஓகேயா? சோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. நான் இத ஜஸ்ட் ஒரு 5, 10 செகண்ட்ஸ் நான் அப்படி வைக்கிறேன். ஒரு தடவ ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். நெறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெசனுடைய கதை. அந்த கதை என்னங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ நம்ம கதைக்கு போயிடலாம். லெட் அஸ் லேர்ன் சாரி லெட் அஸ் ரீட் த டெக்ஸ்ட். ஒன் டே ஐ saw a small snake in the compound. சோ இந்த கதையுடைய அந்த கதைய சொல்றவர் யாரு? நம்ம ஆல்ரெடி அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம பார்த்துட்டோம். ஆம், ராஜா அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கதைய வந்து விவரிக்கிறார். ஓகேயா? ஹி இஸ் அ நரேட்டர். ஒன் டே ஐ saw a small snake in the compound. சோ அவர் வசிக்கக்கூடிய இடத்துல, அவர் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா, லிவிங் ஏரியா மீன்ஸ் அவருடைய சரவுண்டிங் என்வாயர்மெண்ட்ல வந்து அவர் பாக்குறாரு. தெர் இஸ் அ ஸ்மால் ஸ்னேக். ஓகே. ஒரு சின்னதா ஒரு பாம்பு வந்து பாக்குறாரு. It was crawling along slowly, but when it saw me, it moved away quickly. So இட் வாஸ் கிராலிங். ஸோ கிராலிங்னா என்ன அப்படின்னா, இங்க சைட்ல இருந்து உங்களுக்கு மீனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒண்ணும் இல்ல, ரொம்ப வெரி சிம்பிள் மீனிங். கிராலிங் அப்படின்னா மூவிங் ஸ்லோலி புல்லிங் த பாடி அலாங் த கிரவுண்ட். ஸோ பாம்புடைய தன்மை எப்படி இருக்கும்? அது ஊர்ந்து போகக்கூடியது இல்லையா? தன்னுடைய உடல் அல்லது அந்த வயிறு வச்சு ஊர்ந்து போகக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டதுதான் பாம்பு. அதான் வந்து கிராலிங். ஓகே. தவழ்ந்து போகுது. ஓகே. அலாங் ஸ்லோலி பட் வென் இட் saw me it moved away quickly. So அது பொறுமையா தான் போய்க்கிட்டு இருக்குது. பட் அந்த ராஜாவை பார்த்த உடனே அது எப்படி போகுது? வேகமா போகுது. அந்த ஹெட் இட்செல்ஃப் இன் கோகனட் ஷெல். அங்க வந்து ஒரு ஆஹ் தேங்காவுடைய மூடி அந்த இடத்துல இருக்குது. ஓகேயா? சோ அதுல போயிட்டு அது என்ன செய்யுது? ஒளிஞ்சுக்குது. ஓகே. ஐ குவைட்லி வென்ட் நியர் அண்ட் க்ளோஸ் த மவுத் ஆஃப் த கோகனட் ஷெல் வித் அ ஸ்டோன். சோ அந்த ராஜா என்ன பண்றாரு? அந்த தேங்காய் அந்த மூடி உள்ளாக்க போய் பாம்பு ஒளிஞ்சிருச்சு இல்லையா? சோ அது வெளிய வராத அளவுக்கு ஒரு கல்ல வச்சு அந்த ஹோல் எல்லாம் அடைச்சுட்டாரு அவரு. ஓகே. கையால தான் அடைக்கிறாரு. தென் ஐ டுக் த ஷெல் அண்ட் ran to grandmother. சோ அவர் செஞ்சது மட்டும் இல்லாம அவர் எங்க போறாரு? வேகமா வந்து தன்னுடைய பாட்டி கிட்ட போறாரு. அந்த அந்த கோகனட் ஷெல் எடுத்துட்டு. ஆக்சுவலி அந்த ஷெல் உள்ளார அந்த அந்த தேங்காய் மூடி உள்ளார என்ன இருக்கு? பாம்பு இருக்குது. ஓகேயா? லுக் கிராண்ட்மா ஐ கிரைட் ஐ ஹவ் காட் அ ஸ்னேக். லைக் இந்த இடத்துல கிரைட் அப்படின்னா அவர் வந்து கத்துறாரு. ஓகே. இங்க பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அவர் கத்துறாரு. ஓகே. ஐ ஹவ் காட் அ ஸ்னேக். நான் வந்து ஒரு பாம்பு பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சோ ஸ்னேக் அப்படிங்கிறது இட் இஸ் அ பாய்சனஸ். அது வந்து சேஃப்டி இல்லாத ஒரு விஷயம். கிராண்ட்மா பாட்டி என்ன செய்யறாங்க? பதறாங்க, அலறாங்க. ஸ்னேக் ஆஸ்க் கிராண்ட்மதர் இன் அலாம். சோ என்ன செய்றாங்க? அவங்க கத்துறாங்க. லைக் அலார்ம் அப்டின்னாக்கா, இன் ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர், அந்த ஒரு பயத்துல, பதட்டத்துல அவங்க கத்துறாங்க. ஷி வாஸ் ஷாக்ட். ஷி கிரைட் ஃபார் ஹெல்ப். கத்துறாங்க. யாராச்சும் உதவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ராஜாவும், உங்க பாட்டியும் இருக்காங்க. ஒரு பாம்பு புடிச்சுட்டாரு அப்படிங்கும்போது, அவங்க உதவி இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க கத்துறாங்க. ஓகேயா? கிராண்ட்ஃபாதர் கேம் ரன்னிங் வென் ஹி லேர்ன்ட் ஐ ஹேட் அ ஸ்னேக் ஐ ஹேட் அ ஸ்னேக் இன் த ஷெல். ஹி ஸ்நாட்ச்ட் த ஷெல் அண்ட் த்ரூ இட் அவே. சோ இப்ப தாத்தா வந்து என்ன பண்றாரு? அந்த அந்த கோகனட் ஷெல்லுல அந்த தேங்காய் மூடி உள்ளாக்க பாம்பு இருக்கு. அத ராஜா எடுத்துட்டு வந்தாருன்னு தெரிஞ்ச உடனேயே, ஸ்நாட்ச்டு அப்படின்னாக்கா கையில இருந்து புடுங்கிடுறாரு. ஓகே. பிடுங்கி அத தூக்கி எறியுறாரு. ஓகே. அத தூக்கி எறிஞ்ச வேகத்துல அடுத்து என்ன ஆகுது? ஸ்னேக் crawled away and disappeared behind some bushes. சோ தூக்கி போட்ட வேகத்துக்கு அந்த பாம்பு என்ன செய்யுது அப்படின்னாக்கா, அந்த புதர் உள்ளக்க போயிட்டு மறைஞ்சிருது. சோ எங்க படிக்கிறேன்னு தெரியுதா? நான் ஜூம் பண்ணி வச்சிடுறேன். கிராண்ட்ஃபாதர் வார்ன்ட் மீ நெவர் கோ டு நியர் அ ஸ்னேக் பிகாஸ் ஸ்னேக்ஸ் வேர் வெரி டேஞ்சரஸ். என்ன சொல்றாரு? இனிமே நீ பாம்பு கிட்ட போக கூடாது. ஓகே. சோ பாம்பு கிட்ட இனிமே நீ போகவே கூடாது. ஏன்னா பாம்பு வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அது கடிச்சிச்சு அப்படின்னா அதோட பாய்சன். பட் இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே. சோ அப்படிதான் சொல்றாங்க. லேட்டர் இன் த ஈவினிங் ஐ ட்ரை டு கேட்ச் அ பீ. சோ அவர் சும்மா ராஜா அப்படின்னு சும்மா இல்ல. என்ன பண்றாரு? அன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம்ல அவர் வந்து ஒரு தேனீய பிடிக்கிறார். ஓகேயா? பட் புடிச்ச வேகத்துக்கு என்ன செஞ்சிருது அப்படின்னா, இட் ஸ்டக் மீ ஆன் மை ஃபிங்கர். சோ அந்த தேனீய புடிச்ச வேகத்துக்கு அவர் கையில வந்து தேனீ கொட்டிருது. ஓகேயா? அதான் ஸ்டங். ஓகே. ஐ ஃபெல்ட் அ ஷார்ப் பெயின். சோ அந்த கொட்டினது அந்த சாரி அந்த தேனீ கொட்டினது அவருக்கு எப்படி இருக்குன்னாக்கா, லைக் நம்ம கையில ஒரு லைக் நம்ம இது இருக்குல்ல,
சேஃப்டி பின் இருக்குல்ல, ஒரு இது குண்டூசி. நம்ம கையில இப்படி குத்துனா அப்படி எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாரி ஒரு ஃபீல் அவருக்கு இருக்கு. அதாவது எதிர்பாராத விதமா நம்ம கையில வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு ஊசி குத்திருச்சு, ஒரு சேஃப்டி பின் குத்திருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? அப்படிதான் அது மாரி ஒரு ஃபீல் அவருக்கு இருக்கு. ஓகேயா? சோ ஐ ரான் டூ கிராண்ட்மதர் அகெயின் திரும்ப பாட்டி கிட்ட ஓடி போய் சொல்றாரு அண்ட் டோல்ட் ஹர் தட் ஐ ஹேவ் பீன் பிட்டன் அண்ட் வாண்டட் ஹர் டு டூ சம்திங் டு ஸ்டாப் த பெயின். சோ அந்த குத்துன வேகத்துக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கையில வந்து அந்த ஊசி, குண்டூசி எல்லாம் குத்துனாலே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாரி கடுக்கும்னு சொல்லுவோம் தெரியுமா? லைக் ஒரு மாரி குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் அவருக்கு அதிகமா இருக்குது. ஓகேயா? சோ இத வந்து பாட்டி கிட்ட போயிட்டு சொல்லி, "எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. இந்த இந்த வலி நிக்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கிராண்ட்மதர் தாட் தட் ஐ ஹேட் பீன் பிட்டன் பை எ ஸ்னேக். சோ இந்த இடத்துல தான் ஒரு சின்ன தப்பு நடக்குது. என்ன அப்படின்னா, பாட்டி என்ன நினைச்சுட்டாங்க, இவர் வந்து போயிட்டு வந்து கடிச்சிருச்சு. ஆனா தேனீ கடிச்சிருச்சுன்னுலாம் அவர் சொல்லல. ஆனா பாட்டி என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா, அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். சோ ஷி கால்ட் அவுட் கிராண்ட்ஃபாதர், கம் அண்ட் சீ வாட் ஹஸ் ஹேப்பன் டு ராஜா. சோ அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க. தாத்தாவ கூப்பிட்டு சொல்றாங்க, ராஜாக்கு என்ன ஆயிருச்சு பாருங்க. கிராண்ட்ஃபாதர் கேம் அட் ஒன்ஸ். ஹி லுக்ட் அட் மை ஃபிங்கர் அண்ட் தேர் வாஸ் அ ப்ளூ மார்க். சோ இப்ப புரியுதா ஏன் வந்து பாட்டி வந்து பாம்பு கடிச்சிருச்சுன்னு நெனச்சாங்க? ஏன்னா, அவரு கையில வந்து என்ன இருக்குது? ஒரு நீல கலர்ல ஒரு மார்க் மாதிரி ஒண்ணு இருக்குது. ஓகேயா? வித்தவுட் அ வேர்ட் ஹி டுக் மீ இன் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் ஸ்டார்ட்டட் ரன்னிங். சோ எதுவுமே பேசல. தாத்தா என்ன பண்றாரு? அவர தூக்கி போட்டுட்டு ஐ மீன் அவர வந்து தூக்கிட்டு ஓடுறாரு. ஓகேயா? தூக்கி ஆ லைக் யார்கிட்ட ஓடுறாரு? ஹி ரான் அக்ராஸ் கார்டன் அண்ட் த்ரூ த பேடி ஃபீல்ட். சோ நெறைய வந்து லைக் எப்படி சொல்றது? ஆ அந்த நெறைய தோட்டங்கள் அதெல்லாம் தாண்டி அவர் ஓடுறாரு. என்ன இருக்கு, இல்லன்னு கூட பார்க்காம என்ன செய்றாரு? நெறைய அந்த வயல்வெளி எல்லாத்தையும் தாண்டி தாத்தா ஓடுறாரு. ஓகேயா? ஏன்னா, பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா, இட் இஸ் டேஞ்சரஸ். அது இப்போ உடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆ நினைவுல என்ன செய்றாரு? அந்த சிந்தனையில வேகமா ஓடுறாங்க. He ran and ran, did not stop until he reached a small house quite some distance away from our home. So எது வரைக்கும் தாத்தா நிக்கவே இல்ல அப்டின்னா, ஒரு சின்ன வீடு கிட்ட அவரு போறாரு. அந்த வீட்ட அடையிற வரைக்கும் அவர் என்ன செய்யல, நிக்கவே இல்ல, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த வீட்டு கிட்ட போய் நின்ன உடனே, அந்த வீடு எங்க இருக்குன்னா, ராஜா வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. தென் ஹி ஷவுட்டட் ஃபார் த மேன் ஹூ லிவ்ட் தேர். சோ அங்க போயிட்டு உள்ள இருக்கிற ஆள வந்து தாத்தா கூப்பிடுறாரு. ஓகேயா? அண்ட் ஓல்ட் கிரே ஹேர்ட் மேன். சோ இங்கேருந்து அவர் என்ன தெரியுது? ஓல்ட் கிரே ஹேர்ட் மேன் அப்டின்னாக்கா வயசானவரு. புரியுதா? சோ அவர் தலைமுடியெல்லாம் நெறச்சிருக்குது. ஹி நியூ தட் கியூர் ஃபார் ஸ்னேக் பைட். சோ அவர் எதுக்கு ஃபேமஸான ஆளு அப்டின்னா, பாம்பு கடியெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளு அப்டின்னு சொல்லி பேர் எடுத்த ஒருத்தவர். ஓகே. கிராண்ட்ஃபாதர் ஆஸ்க்ட் ஹிம் டூ கியூர் மீ. சோ தாத்தா என்ன சொல்றாரு அவர்கிட்ட, இந்த பையனுக்கு வந்து பாம்பு ஐ மீன் ராஜாக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. அத வந்து அந்த இடத்த காமிச்சு என்ன பண்றாங்க, அத சரி பண்ணுங்க அப்டின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓல்ட் மேன் டுக் மீ இன்சைட். ஹி லுக்ட் அட் மை ஃபிங்கர் அண்ட் தென் ஆஸ்க்ட் மீ டூ சிட் டவுன் அண்ட் நாட் டூ மூவ். சோ அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, அந்த ஐ மீன் ஓல்ட் கிரே ஹேர்ட் மேன் என்ன பண்றாரு, ஆ அவருடைய ராஜாவுடைய கைய எடுத்து பார்த்துட்டு, விரல எடுத்து பார்த்துட்டு, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, "இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது" அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ஐ சாட் ஆன் கிராண்ட்ஃபாதர்ஸ் லேப். ராஜா என்ன பண்ணார், தாத்தாவுடைய மடியில உட்கார்றாரு. த ஓல்ட் மேன் தென் டுக் சம் வாட்டர் இன் ஸ்மால் பிராஸ் வெசல். ஓகே. சோ பிராஸ் வெசல்னா உங்களுக்கு தெரியும். ஆ இது இருக்குல்ல, பித்தள ஆ இருக்குல்ல அது. சாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அண்ட் ஸ்டார்ட்டட் ரிசைட்டிங் சம் மந்த்ராஸ். ஓகே. சோ மந்த்ராஸ்னா ஏதோ சில மந்திரங்கள் வந்து என்ன செய்றாரு, அவரு ஓதுறாரு. ஓகேயா? So I wanted to tell him that it was a bee and not a snake that had bitten me. But ராஜாவுடைய மனசுல என்ன ஓடுது? நான் அவர்கிட்ட சொல்லலாம்னு நெனைக்கிறேன். என்னது? இது கடிச்சது ஆக்சுவலி என்னது? தேனீ. தேனீ பூச்சி கடிச்சிருக்கு. ஆனா அவங்க அங்க இருக்கிற அத்தன பேரும் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க? பாம்பு தான் கடிச்சிருக்குன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ரைட்டா? ஆனா ராஜா சொல்லணும்னு நெனைக்கிறாரு. ஆனா என்ன செய்ய முடியல? அவரால சொல்ல முடியல. செகண்ட். சபானா ஸ்டூடண்ட் வந்திருக்கீங்களா? ஓகே. வந்திருக்கேன் மேம். ஓகே, ஓகே. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல கேளுங்க. லெட் மீ ஃபினிஷ் த லெசன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே மேம். ஓகே. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இங்க என்ன சோ எது எது வரைக்கும் நம்ம பார்த்தோம்? சோ ராஜா வந்து என்ன சொல்றாரு அவர்கிட்ட, அது தாத்தா கிட்ட அல்லது அந்த அந்த ஓல்டு வயசான தாத்தா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. பட் என்ன நடக்குது? பட் கிராண்ட்ஃபாதர் ஹெல்ட் மீ டைட் அண்ட் டிட் நாட் அலோவ் மீ டு டாக். சோ தாத்தா வந்து அவர ராஜாவ நல்லா டைட்டா புடிச்சு உட்கார வச்சிருக்காரு. நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நகரக்கூடாது. சோ டைட்டா புடிச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை கூட அவர் சொல்ல விடல. இல்லையா? Grandmother too had arrived early by then and some other people with her.
சோ கொஞ்ச நேரத்துல வந்து பாட்டியும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. பாட்டி தனியா வந்தது மட்டும் இல்லாம கூட சேர்ந்த ஒரு 2 பேரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. தே லுக்ட் சேட் அண்ட் சைலன்ட்லி வாட்ச்டு மீ. சோ எல்லாருமே வந்து ரொம்ப கவலையா பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன நடக்க போகுது தெரியல, சரியாகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கவலையில எல்லாரும் பாக்குறாங்க. ஓகே. சோ பை திஸ் டைம் த பெயின் இன் மை ஃபிங்கர் ஹேட் ஸ்டாப். சோ அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சு, அவங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விரல்ல இருக்கக்கூடிய அந்த ஆஹ் அந்த வலி வந்து அந்த குத்துற மாதிரி ஒரு வலி சொன்னேன் இல்லையா, அது நின்னுடுச்சு. ஓகே. பட் ஸ்டில் ஐ ஹேட் டு சிட் தேர் அண்ட் கெட் கியூர் ஃபார் ஸ்னேக் பைட். ஸோ வந்து கையில உள்ளது நல்லா போயிடுச்சு, விரல்ல உள்ளது நல்லா போயிடுச்சு, அந்த அந்த பெயின் வந்து இல்ல. ஆனாலும் இப்ப ராஜாவால பேச முடியுதா? பேச முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் இருக்காரு. ஓகே. அவரால வந்து பேச முடியல. ஆஃப்டர் a few minutes, the old man got up, washed my finger and gave me some water to drink. So கொஞ்சம் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் அவருடைய விரல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு தண்ணி வச்சு கழுவுறாங்க. கழுவுனதுக்கு அப்புறம் he asked me to keep quiet for some more time. இன்னும் கொஞ்ச நேரம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி இன்னமும் அவரை பேச விடாம தான் வச்சிருக்காங்க. ஓகே. Then he turned to grandfather and said, thank God you brought Raja in time. அவரு அந்த வயசான ஆள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நல்ல வேளை என்ன பண்ணிட்டீங்க, சரியான நேரத்துக்கு வந்து நீங்க பையனை அழைச்சிட்டு வந்துட்டீங்க. he is out of danger now. So அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து அவருக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்ல. It was indeed a poisonous snake that bit him. So இன்னொன்னு என்ன சொல்றாரு, ரொம்ப வந்து ரொம்ப விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பு தான் என்ன செஞ்சிருக்குது, அது அவரை கடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு அந்த இடத்துல சொல்றாரு அவர். ஓகே. Grandfather, grandmother and all others thanked the old man for the magic cure. So இந்த இடத்துல சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு உண்மை தெரிஞ்ச நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஆக்சுவலி அந்த வந்து பாம்பு கடிக்கல, தேனி தான் கடிச்சிருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பு கடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல கியூர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் வந்து வலி நின்னுருச்சு. யாருக்கு, ராஜாக்கும் வந்து his pain has stopped actually. On returning home, grandfather sent him gifts. So after returning வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வயசான ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாத்தா என்ன பண்றாரு, கிஃப்ட் எல்லாம் வாங்கி அனுப்புறாரு. ஓகேயா. சோ திஸ் இஸ் ஸ்டோரி ஃப்ரம் ஷங்கர் லைஃப் வித் கிராண்ட்ஃபாதர், அ ஸ்டோரி ஃப்ரம் தி கலெக்ஷன். சோ இது வந்து இவ்வளவுதான் கதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பார்ட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதையா கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல கொடுக்குற ஃபர்ஸ்ட் மீனிங்ஸ் வந்து ஒரு தடவை பாத்துக்கோங்க. சோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதது ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்ல. கிராலிங்னா நான் லெசன் ஸ்டார்டிங்ல சொன்னேன், மூவிங் ஸ்லோலி புல்லிங் த பாடி அலாங் த. ஏன்னா கிராலிங் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பாம்பை குறிக்கிறதுனால பாம்புக்கு நமக்கு தெரியும் அது வந்து ஊர்ந்து போகக்கூடிய ஒரு வகையை சேர்ந்த ஒரு உயிரினம் அது. ஓகே. இன் அலாம்க்கு நான் என்ன சொன்னேன், பதட்டத்துல கத்துறது. ஓகே. ஷெல், கோகோனட் ஷெல், தேங்காய் மூடி உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும், ஹார்ட் அவுட்டர் கவரிங் ஆஃப் கோகோனட் ஆர் நட்ஸ். லேர்ன்ட் மீன்ஸ் ஒரு விஷயத்த கத்துக்கிறது. கெயின் த நாலேஜ் வாஸ் டோல்ட். கியூர்னா ட்ரீட்மெண்ட், ஆல்ரெடி. அண்ட் ரிசைட் நான் இந்த இடத்துல ரிசைட் எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க, அவர் இந்த மந்திரம் எல்லாம் ஓதுனாரு அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்றாங்க, இந்த ரிசைட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றாங்க. சே சம்திங் அலவுட். இப்ப நம்ம குரான் ஓதும் போது எப்படி ஓதுவோம் அந்த மாதிரி தான். ஓகேயா. அடுத்தது வெசல், a container to hold liquid. So brass vessel அப்படின்னா அதாவது அந்த பித்தளை அந்த லைக் எப்படி சொல்ற ஒரு பவுல் மாதிரி. ஓகேயா, அல்லது ஜக் மாதிரி. ஓகே. அந்த லைக் இது என்ன மாதிரி ஒரு சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிராஸ் வெசல்ல இருந்து தண்ணி எடுத்து அந்த கையில வந்து அவருக்கு தெளிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரத்தை சொல்லி கியூர் பண்ற மாதிரி. ஆக்சுவலி அந்த வாட்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த தண்ணி அப்படிங்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் தான் அந்த இடத்துல இருக்கு. ஓகே. சோ இப்போ இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஓகே, இட் வாஸ் ஒரு சின்ன பார்ட்டாவே இருந்தாலும் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, ரைட்? சின்ன பார்ட்டா இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இதுல கத்துக்கிட்டோம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அட்வென்ச்சரஸா இருக்கிறது. ஓகே. அட்வென்ச்சரஸா இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே. நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் மைண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கணும். அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மைண்ட் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். லைக் இன்சைட் ஆர் அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் மைண்ட் நமக்கு இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட் இதுகிட்ட எல்லாம் வந்து நம்ம எப்படி இருக்கணும், பாசமா நடந்துக்கணும் இல்லையா? ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே. பட் நாட் டு த டேஞ்சரஸ் அனிமல்ஸ். ஓகே. ஸ்னேக் மாதிரியான டேஞ்சரஸ் அனிமல்ஸ் கிட்ட வந்து நம்ம பாசமா இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் வந்து வர்றதுனால இங்க இருக்கிற கண்டென்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். ஓகே. சோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்னேக்ஸ் பத்தி பார்க்கும்போது
ஆக்சுவலி அது வந்து ஃபர்ஸ்ட் ராஜா புடிச்சது ஒரு சின்ன ஸ்னேக் தான். அது தெரியல அது வந்து வெனம் அதுக்கு வந்து பாய்சனா இருக்கலாம், பாய்சன் இல்லாமயும் இருக்கலாம். ஓகேயா? அது வந்து ராஜா வந்து எதுவுமே செய்யல. ஓகே. எந்த விதமான அது ஒரு டேஞ்சரும் வந்து அந்த இடத்துல நடக்கல. எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட காமிச்சாரு. பாட்டி கத்துனாங்க. தாத்தா வந்து அத புடுங்கி தூக்கி போட்டுட்டாங்க. இவ்வளவுதான் நடந்துச்சு. அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு? அது தப்பிச்சோம் பிழைச்சோம்ன்னு ஓடி போயிடுச்சு. ஓகேயா? பட் அடுத்தது என்ன நடந்துச்சு? பீஸ். ஓகே. அந்த தேனீய பிடிக்கும்போது தான் ஏன்னா தேனீயுடைய நேச்சர் இயல்பு நம்மளுக்கு தெரியாது. அது தன்மை என்ன? அது கொட்டுற தன்மை உள்ளதுதான் அதுக்கு. ஓகே. அத போய் பிடிக்கலாமான்னா பிடிக்கக்கூடாது ஆக்சுவலி. ஓகேயா? அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தூரத்துல இருந்து பார்க்கலாமே தவிர, அத புடிச்சு வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அது செய்யக்கூடாது ஆக்சுவலி. ஓகே. சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னேக்ஸ பத்தின ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லெசன் அப்படிங்கும்போது, அதுல இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு நாலேட்ஜ் கிடையாது. எப்போதுமே நம்ம இது அடுத்த அவுட் சைட் நாலேட்ஜ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போதுமே வந்து ஆர்வமா இருக்கணும். சோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புக்லயே குடுத்துட்டாங்க. So first point, there are about 2000 species of snakes in the world. So 2000க்கு அதிகமான ஸ்னேக்ஸ் வெரைட்டிஸ் வந்து உலகத்துல இருக்கு. ஓகே. 2000 அண்ட் பிளஸ். ஓகே. மேபி 2000 பிளஸ்ஸா கூட இருக்கலாம். ஓகே. சோ அதுல ஒரு நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் செக்ஸ் ஸ்னேக்ஸ் ஆர் நாட் பாய்சனஸ். சோ எல்லா பாம்பும் என்ன எது கிடையாது? டேஞ்சரஸோ இல்ல வந்து விஷத்தன்மை உள்ளது கிடையாது. ஓகே. இன் இந்தியா இந்தியால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 270 ஸ்பீஷீஸ். ஓகே. ஸோ ஆல் அரவுண்ட் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா 2000 ஸ்பீஷீஸ். ஐ மீன் 2000 வகைகள் இருக்குது. இந்தியால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 270 வகையான ஸ்னேக்ஸ் இருக்குது. அதுல 70 வகை தான் வந்து பாத்தீங்கன்னா பாய்சன். ஓகே. அது விஷத்தன்மை கொண்டது வந்து 70 வகை மட்டும்தான். Fourth point, some Indian species are the cobra, the krait, the flower snake, the rat snake, the python and the Russell's viper. Okay. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, we'll try for the next class. I'll show you the pictures. Okay. Snakes have good vision. All the snakes are color blind. So snakes have good vision. So பாம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்வை திறன் இருக்குது. அண்ட் எல்லா ஸ்னேக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட். ஸோ அதுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கிறதுலாம் அதுக்கு தெரியாது. ஓகே. ஸ்னேக்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ். ஸோ அது ஸ்னேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல மட்டும் இருக்கிறது, தண்ணியில மட்டும் இருக்கிறது அப்படின்னு கிடையாது. 2 வகையுமே இருக்குது. ஓகே. சம் ஸ்னேக்ஸ் லிவ் இன் த ஹோல். லைக் பாம்பு புத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சில பாம்புகள் இருக்கும். அதர்ஸ் இன் வார்ம் சீஸ். ஓகே. ரொம்ப சூடா இல்லாம லைக் நார்மல் தண்ணியில கூட வந்து பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும். தண்ணி பாம்புன்னு நம்ம சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. செமி டெசர்ட் ஸ்வாம்ப் கண்ட்ரீஸ். ஸோ மணல்ல இருக்கக்கூடியது பாம்பு வகைகளும் இருக்குது. ஓகேயா? மரத்துல ஏறக்கூடிய வகைகளும் இருக்குது. இந்த முள் புதர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? பொந்து புதர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அங்கெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம பயப்படுறது எதை வச்சு? பாம்பு வச்சுதான் நம்ம பயப்படுவோம். ரைட்? சோ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா, புதர் மண்டி போன ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே. அதிகமா வந்து நெறைய செடிகள் வந்து மண்டி போன இடத்துல வந்து பாம்புகளுடைய எச்சரிக்கை மீன் அந்த வார்னிங் சைன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி ஒரு இடத்துல வந்து மழை பெய்ந்து மழை வந்து பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சு நம்ம நெறைய தண்ணி இருக்குது. நெறைய தண்ணி தேங்கி இருக்குனாக்கா, ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன ஆயிடும்? பாம்புடைய நடமாட்டம் இருக்கத்தான் செய்யும். ஓகேயா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி பாம்புக்கு வந்து ஒரு தன்மை சொல்லுவாங்க. என்னன்னா, மனிதனுடைய கால் தடம் கேட்டுச்சுனாக்கா, அது நகர்ந்து ஓடிடும். அது கிட்ட வராது. ஓகேயா? ஆ சோ அந்த மாதிரி பயப்படக்கூடிய பாம்புகளும் இருக்குது. So, biggest snake in the world is the anaconda, found in the jungles of South America. It has grown to the size of full grown man. நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம் அண்ட் சினிமாஸ்ல மேபி பார்த்திருக்கலாம். ஸோ பிக்கஸ்ட் அந்த பாம்பு வச்சுலாம் நிறைய படங்கள் எடுக்க தானே செய்யறாங்க. ஸோ பிக்கஸ்ட் ஸ்னேக் இந்த வேர்ல்டு அனகோண்டா. இருக்கிறதுலே பெரிய பாம்பு எதுன்னு கேட்டீங்கன்னா அனகோண்டா. அது வந்து எங்க அதிகமா வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சவுத் அமெரிக்கா சைட்ல நிறைய இருந்துச்சு. ஓகே. இட் கேன் க்ரோ. ஸோ ஒரு மனுஷன் வளர்ந்தா அது எவ்வளவு பெருசா இருப்பானோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய சைஸ் வந்து வளரும். ஓகே. த ஸ்மாலஸ்ட் ஸ்னேக் கேன் பி ஜஸ்ட் 10 சென்டிமீட்டர்ஸ் லாங். ஸோ அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா I mean, இந்த சின்ன பாம்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் எவ்வளவு வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 சென்டிமீட்டர்ஸ். ஓகே. ஸோ அவ்வளவுதான் அது வளரும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்னேக்ஸ் பத்தி ஓரளவு உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சுது. ஆக்சுவலி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன். இவ்வளவுதான் நம்ம ஸ்னேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படி கிடையாது. ஸோ இஃப் யூ கெட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஃப் யூ கெட் டைம், ஸோ நீங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு அப்புறமும் நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், நிறைய ஸ்னேக்ஸ் பத்தி வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பீஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே. ஸோ வில் பி பேக் டு த தீம் ஆஃப் த லெசன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அனிமல்ஸ் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அதை பத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாம்பு கடிச்சாலும் சரி, தேனி பூச்சி கடிச்சாலும் சரி, ஸோ அதுக்கான இமீடியட் ரெக்கவரி நம்ம எடுக்கணும். ஓகேயா?
சோ நம்ம வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்கக்கூடாது. சோ என்ன வகையான ஒரு லைக் எப்படி ஒரு சின்ன உறுத்தல் நம்மளுக்கு இருந்தா கூட ஓகே. அப்ப ஒருவேளை பாம்பு கடிச்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகும்போது, இல்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும்போது, அது என்ன ஏது அப்படிங்கிறத என்ன பண்ணிரணும்? நம்ம வந்து உணர்வா இருக்கணும் அந்த இடத்துல. ஓகே. லைக் அலர்ட்டா இருக்கணும் நம்ம அந்த இடத்துல. சோ என்னமோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்காம நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல தேனீ பூச்சி கடிச்சதுல ஒரு ப்ளூ கலர் மார்க் இருந்தத வச்சு தான் என்ன செஞ்சாங்க? அது ஒருவேளை பாம்பு தான் அங்க உள்ளவங்க எல்லாருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்க? அது பாம்பு தான் கடிச்சிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கடிச்சது என்னவோ தேனீ தான். சோ அங்க இருக்கிற அந்த மனிதனுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அவரு தான் அந்த இடத்துல அல்டிமேட். என்ன அப்படின்னா, ம் அது வந்து பாம்பு கடிக்கல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஹி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். கடிச்சது தேனீ தான். அந்த ராஜாவ சொல்லவும் விடல. சோ அவர் என்ன பண்றாரு? அவருடைய அந்த நம்பிக்கையில அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு? ஆக்சுவலி நம்பிக்கையில அவரு ஜெயிச்சுட்டாரு அப்படின்னாலும், ராஜாக்கும் என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல? அந்த வலி வந்து போயிடுச்சு. ஓகேயா? சோ இது வந்து எந்த அளவுக்கு மனிதர்கள் நம்புறாங்க அப்படின்னா, இவரால இத சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தாட்டே போதுமானது. ஓகே. சோ அந்த தாட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா, நெறைய இடங்கள்ல வந்து அது வந்து வொர்க் அவுட் ஆகுறதுனால தான் வந்து அவங்க அப்படி ஒரு பேர் எடுக்குறாங்க. லைக் அவங்க பாம்பு கடி சரி பண்றவங்க அப்படிங்கிற அந்த பெயர்கள் எல்லாம் அவங்க எடுக்குறாங்க. உண்மையிலே பாம்பு கடிச்சிருந்தா அந்த மனிதர் என்ன பண்ணியிருப்பாரோ எனக்கு தெரியல. அதுக்கான கியூர் பண்ணல அப்படின்னாக்கா, இட் இஸ் இன்சைட் த டேஞ்சர் தான் நான் சொல்லுவேன். ஓகே. சோ வில் மூவ் ஆன் டு த ஆம் நெக்ஸ்ட் பார்ட் 1. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, லெசன்ல இருந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்டின்யூ பண்றோம். ஒன் டே ஐ சா டேஷ் வேர் வெரி டேஞ்சரஸ். சோ என்னவா இருக்கலாம் இந்த இடத்துல? சோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. என்னவா இருக்கலாம்? அந்த பிளாங்கா இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க. எஸ் மா டெல் மீ. சோ யாரோ அன்மியூட் பண்ணுனீங்க. பட் ஆன்சர் வரல. சோ இத வச்சு நம்மளுக்கு என்ன புரியுது? வாஸ் வெரி டேஞ்சரஸ் அப்டின்னாலே நம்மளுக்கு என்ன விளங்குது அந்த இடத்துல? அது ஸ்னேக்கா தான் இருக்கலாம். அந்த இடத்துல ஸ்னேக். ஸ்னேக் வந்து நம்ம அந்த இடத்துல என்ன செய்யலாம்? அந்த இடத்துல எஸ். ஹேவ் யூ எவர் சீன் ஸ்னேக்ஸ் இன் யுவர் நெய்பர்ஹுட்? ஒன் டே ராஜா சீஸ் அ ஸ்னேக் இன் ஹிஸ் காம்பவுண்ட். சோ நம்மலாம் வந்து பாம்பு பார்த்திருக்கோமான்னு கேட்டா, எவ்ரிஒன் ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்? நம்மலாம் வந்து பாம்பு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே. ராஜா வந்து என்ன பண்றான்? அவருடைய காம்பவுண்ட்குள்ள என்ன செய்றாரு? சோ அவருக்கு வந்து பாம்பு மேல பாம்புனா என்ன? அத பத்திலாம் தெரியணுங்கிற ஆர்வம் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு பையன்கிட்டயே வந்து அவங்க காம்பவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாம்பு பாக்குறாரு. ஓகே. சோ அந்த பாம்ப வந்து அவருக்கு வந்து ஹார்ம் பண்ணணும், அத தொல்ல குடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இல்ல. அத புடிக்கிறாரு. ஓகே. அத புடிச்சு கொண்டு வந்து காட்டுறாரு. அதோட டேஞ்சர் தெரியாம. ஓகே. He carries it in home in a coconut shell. His grandmother is shocked to know that there is a snake inside the shell. So அடுத்து நடக்க போற விஷயத்த நினைச்சு தான் அவங்க என்ன செய்றாங்க? பயப்படுறாங்க. ரைட். சோ அடுத்தது வந்து ஆம் லைக் அந்த பாம்பு என்ன பண்ணிடும்? லைக் அது வந்து பாய்சனஸ் ஆச்சு. அது வந்து விஷத்தன்மை உள்ளதாச்சு. அது அடுத்தது என்ன பண்ணிடும்? அத நினைச்சு தான் என்ன செய்றாங்க? பயப்படுறாங்க. His grandfather throws the shell away and tells Raja that creatures like snakes are dangerous. So அவர் தாத்தா என்ன சொல்லி புரிய வைக்கிறாருன்னா, அந்த ஸ்னேக் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறாங்க. His grandparents worry about his safety. So his grandfather tell him never go to snake again. So இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலைக்கு நீ திரும்பி போகாத அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துறாங்க. ஓகே. சோ ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின். சோ இதுக்கெல்லாம் ஓரளவு பார்த்தீங்கன்னா, உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். பட் ஐ நீட் தி ப்ராப்பர் ஆன்சர். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ இந்த தீம்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. Why do you think the snake hid in itself? சோ என்ன கொஸ்டின் நம்மளுக்கு என்ன சொல்லுது? Why do you think the snake hid itself? சோ ஏன் பாம்பு போய் மறைஞ்சு? அது வெளில இருக்க வேண்டியதானே? ஏன் வந்து ராஜாவ பார்த்தோனே போய் ஒளிஞ்சிடுச்சு? எனி ஆன்சர்? வெரி சிம்பிள் ஆன்சர் சொல்லலாமே. ஓகே. சோ என்ன பண்ணுங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது, இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல யூ கேன் ரைட் அண்ட் பிரிங் மீ. ஓகே. சோ ஐ வில் கரெக்ட் இட். ஓகே. ஓகே மேம். செகண்ட் கொஸ்டின். ஓகே. செகண்ட் கொஸ்டின். கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Why do you think the snake hid itself? Second question. What did Raja do when he saw the snake going into the coconut shell? சோ அது வந்து அந்த தேங்காய் மூடிக்குள்ள போய் ஒளிய போகுது. அப்படி போகும்போது ராஜா என்ன பண்றாரு? சோ நீங்க வந்து உங்களுக்கு லெசன படிச்சிருக்கோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே. சோ என்ன பண்ணாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. யூ ப்ளீஸ் ரைட் டவுன் தி ஆன்சர். தேர்ட் கொஸ்டின்.
why was grandmother shocked and how did she react? grandmother வந்து பாட்டி வந்து ஏன் ஷாக் ஆகுனாங்க, அந்த அப்ப அந்த இடத்துல அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஓகே. Fourth question, imagine you are Raja's grandfather. So imagination, Raja brings home a snake. How do you think you would react? So அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? Obviously 99% the same reaction only. Yeah. So நம்ம என்ன பண்ணிருப்போம்? கண்டிப்பா பாம்புன்னு பார்க்கும்போது we will get a ஒரு warning like அதுல இருந்து yes can you please repeat? பயந்து இருப்போம், அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்போம். பயந்து இருப்போம். அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். அது எப்படி வந்து நம்மள விட்டு தூரமா வைக்கலாம். எஸ் ஓகே. So please write down the answer. Okay. So next comes the true or false. You have to say the statement is true or false. We'll see in the இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எண்ட் ஆஃப் த செஷன் கஹூட் செஷன்ல நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ கஹூட் வந்து நம்ம அன்னைக்கு நம்ம வந்து ஒரு செஷன் பார்த்தோம். ஸோ அகைன் இன்னைக்கு இன்னொரு செஷன் பார்க்கலாம். ஓகே. ஸோ அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. ஃபைண்ட் அவுட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பேசேஜ் விச் மீன்ஸ் தி ஆப்போசிட் ஆஃப் தி ஃபாலோவிங் வேர்ட்ஸ். ஸோ இப்ப இங்க இருக்கிற அந்த 4 வேர்ட்ஸுக்கு ஆப்போசிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அண்ட் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் வித் காலம் ஏ வித் ஆப்போசிட்ஸ் இன் தி காலம் பி. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது யூ ஹேவ் டு டூ திஸ் அஸ் அ ஹோம்ஒர்க். ஓகே. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கேன் யூ சி இந்த பார்ட் இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த பார்ட் நம்ம இப்ப பார்த்துடலாம். ஓகே. Find out the words from the passage. So இந்த first word வந்து far. Okay. So இந்த far அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு எங்க தெரியுது பாருங்க. இந்த far அப்படிங்கிற வேர்டு எங்க இருக்கு எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி எத்தனாவது பேராகிராஃப் எத்தனாவது லைன் எனக்கு சொல்லுங்க. நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். இதுக்கு ஃபாருக்கு ஆப்போசிட் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். பட் we have to find out in the thing. One second. சாரி, ஆக்சுவலி இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இது ஆன்சர் வந்து ஃபார் இதுக்கான ஆப்போசிட் வேர்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட் வேர்ட் என்ன ஃபாருக்கு? தூரமா இருக்குனாக்கா அதோட ஆப்போசிட் வேர்ட் என்ன? நியர். ஓகே. சோ இப்ப இதுக்கான ஆப்போசிட் வேர்ட் வந்து இந்த பேசேஜ்ல எங்க இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஒன் செகண்ட். ஓகே. சோ இப்ப வைக்கிறேன் பாருங்க. கிட்ட நியர் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு வேர்ட் எங்க இருக்கு? வெரி ஈஸி. இன்னுமா கண்டுபிடிக்கல? அதாவது வேர்ட் வந்து ஃபார்னா தூரமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன? நியர். கிட்ட இருக்கு. அந்த நியர்ங்கிற வேர்டு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பேரால இருக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எத்தனாவது லைன்ல இருக்கு? அதுல ரெண்டாவது லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் லைன். எக்ஸாக்ட்லி. I quietly went near and closer. Yes. Okay. The answer is far. Answer near. Okay. Near. Okay. So second one வந்து open. இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாது மேம். I will teach you. Okay. So opened. Openedக்கு ஆப்போசிட் வந்து closed. Closed எங்க இருக்கு? நம்ம என்ன படிச்சோம்? நீங்க பார்க்காம சொல்லலாமே. Closed நம்ம எந்த இடத்துல படிச்சோம்? இந்த தேர்ட் லைன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல closed the mouth of the coconut shell. சோ அந்த தேங்காய் மூடியை வந்து அவர் வந்து என்ன பண்றாரு? தேங்காவை அந்த பாம்பு உள்ள போனோடனே அந்த ஹோல வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஓகே. ஓகே. எக்ஸாக்ட்லி. Then comes the third one. Appeared. அதுக்கு ஆப்போசிட் வந்து disappeared. Appearedனா வந்து லைக் தோன்றக்கூடியது. அதோட ஆப்போசிட் மறையக்கூடியது. Disappeared. எஸ். disappeared எங்க இருக்குது? ஃபோர்த் பேராகிராஃப்ல பாருங்க. அந்த பாம்பு தூக்கி போட்ட உடனே தாத்தா வந்து கையில இருக்கிறத புடுங்கி தூக்கி போட்ட உடனே என்ன ஆகுது? மெதுவா அந்த பாம்பு வந்து ஊர்ந்து போய் அந்த புதருக்குள்ள மறைஞ்சிக்குது. ஓகே. disappeared இருக்கா? ஃபோர்த் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா? இருக்கு மேம். இருக்கு. disappeared. Yes. disappeared. Okay. last one. Yes. last one always. எப்போதும் அப்படின்னு அர்த்தம். always opposite rare. ஓகே. நெவர். நெவர் சொல்லலாம்.
எஸ், நெவர் எங்க இருக்கு? ஃபோர்த் பேராகிராஃப்ல இருக்கு மேம். நெவர் நெவர் டு கோ நியர் எ ஸ்னேக். ஸ்னேக். ஓகே, சோ ஆன்சர் எழுதிக்கோங்க. பார்க் வந்து நியர், ஓப்பன்டுக்கு வந்து க்ளோஸ்ட், அப்பியர்டுக்கு டிஸ்அப்பியர்ட், ஆல்வேஸ் நெவர். நெவர். சோ இது வந்து இந்த பார்ட் வந்து நீங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்கிலீஷ் கான்வர்சேஷன். ஓகே, சோ மேக்கிங் ரெக்வெஸ்ட். சோ இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். சோ இது மூலமா நம்ம என்ன கத்துக்க போறோம், ஐ வில் டெல் யூ. ஓகே, பிராக்டிஸ் தி ஃபாலோவிங் டயலாக்ஸ் வித் அ ஃப்ரெண்ட். சோ ஃபர்ஸ்ட் ஒரு டயலாக் சொல்றேன். நீங்க பேசுறீங்க. ஓகே, could you open this bottle for me please? என்ன கேக்குறாங்க? இந்த பாட்டில எனக்கு ஓபன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்போசிட் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? ஷூர். சோ யூ வில் சே தேங்க் யூ. ஓகே. இது ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன். ஓகே ஓகே, சோ இதுக்கு ஓகே எக்ஸாம்பிள் மேம். நம்ம கிரியேட் பண்ணலாமா இப்போ? ஓகே. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் இஃப் யூ ஆர் இன் தி ஆஃப்லைன் கிளாஸ். இங்க ஆஃப்லைன்ல என் முன்னாடி உட்காந்து நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறீங்க. நீங்க வந்து அந்த சினாரியோவை சொல்லுங்க, நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல அதை கிரியேட் பண்ணி தரேன். என்ன ஹெல்ப் கேட்கலாம் ஃப்ரெண்ட் கிட்ட? அந்த புக்க கொஞ்சம் எடுத்தாரியா? ஓகே, சோ இதே சேம் ஃபார்மேட்லயே நம்ம வரலாம். இப்போ இந்த இடத்துல could you அப்படிங்கிறது பதிலா வேற இன்னொன்னு என்ன கேட்கலாம்? can you please take the book for me please கேட்கலாமா? அந்த புக்கை எனக்கு எடுத்து தர முடியுமா? உன்னால முடியுமா? can you உன்னால முடியுமா? சோ the சேம் ரிப்ளை தான் ஷியோர், தேங்க் யூ. இல்லைன்னா வந்து நோ ஐ கான்ட். உங்களால எடுக்க முடியலன்னா என்ன சொல்லுவாங்க? நோ ஐ கான்ட் ஏபிள் டு டேக், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து again friend, a conversation between you and your friend. Do you have spare pencil? First spare na enna? What will be the meaning for spare? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நோ மேம். ஸ்பேர்னா ஒண்ணு இல்ல, அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இருக்குதா, அதுதான் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்பேர் பென்சில் அப்படின்னாக்கா உங்ககிட்ட இன்னொரு பென்சில் இருக்கா? யூ ஹேவ் அனதர் பென்சில். அனதர் பென்சில் அப்படிங்கறத விட எக்ஸாக்ட் வேர்ட் என்னன்னா ஸ்பேர் பென்சில். ஏன்னா இப்ப நம்ம வச்சு இப்ப நான் வந்து பென் வச்சு இப்ப நான் ஐம் ரைட்டிங் வித் பென். ஓகே, நான் ஒரு பென் வச்சு இப்ப நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஓகேயா, எனக்கு இப்ப பென் வந்து இட் இஸ் அ மஸ்ட் நீட், எனக்கு அவசியமா தேவை. நான் பென் வச்சுதான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, சோ அந்த இடத்துல என்கிட்ட என் பக்கத்துல உள்ளவங்களே அவங்களுக்கும் அவசிய தேவை இருக்கு, அவங்களும் எழுதிட்டு இருக்காங்க. பட் அவங்க கிட்ட பென் இல்ல. இப்போ என்கிட்ட ஒரு ஹெல்ப்பா கேக்குறாங்க, டு யூ ஹேவ் அ ஸ்பேர் பென்? உங்ககிட்ட இன்னொரு பென் இருக்குதா? அல்லது இப்ப அந்த ஸ்பேர் பென்னுடைய யூஸ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேர் பென் அவங்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு அதுல எந்த விதமான பாதிப்பும் வராது. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து கிட்ஸுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்னா ஸ்பேர் ட்ரெஸ் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பேரண்ட்ஸ் கிட்ட. ஓகே, ஃபார் தட் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஸ்பேர் ட்ரெஸ் கொடுத்து விடுங்க. அதாவது அந்த பிள்ளைங்க வந்து ட்ரெஸ் போட்டு போட்டு வருவாங்க. ஓகே, ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டு வருவாங்க, ஸ்பேர் ட்ரெஸ் ஒண்ணு பேக்ல வச்சிருப்பாங்க. லைக் இன்கேஸ் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. ஓகே, நான் கிட்ஸ் அப்படிங்கும் போது அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். பிகாஸ் தே ஆர் வெரி கிட்ஸ். ஓகே, ரொம்ப குட்டி குட்டி கிட்ஸா இருக்கிறதுனால. ஏன்னா இந்த வேர்டு உங்களுக்கு எங்க மேட்ச் ஆகும், வேற எங்க நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம், அதனால நான் சொல்றேன். ஓகே, சோ ஸ்பேர் அப்படின்னா ஒரு பொருள் பயன்பாட்டுல இருக்கும்போது அதுக்கு அதே மாதிரி சிமிலரா இன்னொரு எக்ஸ்ட்ரா பொருள் இன்னொன்னு. வச்சிருக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒண்ணு எக்ஸ்ட்ரா. வச்சிருக்கிறது. ஓகே ஓகே, சோ நெக்ஸ்ட் டயலாக், எஸ் ஐ டூ. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன திரும்ப என்ன கேக்குறாங்க, மே ஐ borrow it? அது நீங்க எனக்கு உங்களுக்கு என்னால ஐ மீன் உங்களுக்கு வந்து அதை எனக்கு கொடுக்க முடியுமா? மே ஐ borrow it? நான் உங்கள்ட்ட அதை வாங்கிக்கலாமா, கடன் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். ஓகே, ஐ ஹாவ் forgotten டு bring mine. நான் என்னோட இதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஓகே, forgottenனா பாஸ்ட், முடிஞ்சு போயிடுச்சு, நான் மறந்துட்டேன் என்னோடது. சோ இதே நல்ல மனசு உள்ளவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க, யூ of course here you are. சோ இந்த இருக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, here it is எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு டேக் இட்னு வரும். லைக் அப்கோர்ஸ் அப்படின்னாக்கா அது எந்த விதமான தயக்கமும் இல்ல, ஐ மீன் எந்த விதமான தடங்களும் இல்ல, இந்த இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி. ஓகே, சோ யூ ரிப்ளைங் ஹிம் வித் தேங்க் யூ.
ஸோ இதெல்லாமே வந்து காமனா நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். ஓகே. when you ask someone to do something for you or ask a permission to do something, it is important to sound polite. இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு உதவின்னு கேட்கும்போது அல்லது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் அல்லது பெர்மிஷன் கேட்கும்போது நம்மளுடைய வாய்ஸ் டோன் எப்படி இருக்கணும்? ரொம்ப பொலைட்டா இருக்கணும். ஓகேயா? ஒரு பணிவா லைக் இருக்கணும். நம்ம பணிவா இருக்கணும். லைக் ரூடா இருக்கக்கூடாது. ஓகே. அல்லது அதிகாரமா டாமினேட்டிங்கா இருக்கக்கூடாது நம்முடைய வாய்ஸ். ஓகே. ஹியர் ஆர் சம் வேஸ் ஓகே. which you can do this. Requesting someone to do something for you. சோ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நான் கீழே குடுத்துருக்காங்க பாருங்க. Could you shut the door for me please? அந்த கதவ கொஞ்சம் சாத்த முடியுமா? ஓகே. சோ அந்த ப்ளீஸ்ங்கிற வேர்ட் அந்த பொலைட்னெஸ்ஸ குறிக்கிறதுக்காக வர்றதுதான். ஓகேயா? பொலைட்டா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின். Would you mind passing the paper please? சோ என்ன என்ன கேக்குறாங்க? இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. மீனிங் சொல்லுங்க. என்ன கேக்குறாங்க? Would you mind passing the paper please? என்ன கேக்குறாங்க? இந்த பேப்பர கொஞ்சம் பாஸ் பண்றீங்களா? அதாவது அங்க என்கிட்ட குடுக்கீங்களா? வராத அந்த மாதிரி. ஆமா. ஆமா. அல்லது என்கிட்ட அதாவது என்கிட்ட இருந்து இந்த இந்த பேப்பர் சாரிங். வந்து அங்க போறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஓகேயா? ஓகே மேம். இந்த பொருள் வந்து அந்த இடத்துக்கு போணும். அதான் பாசிங். ஓகே. சோ பேப்பர் ம். அப்படிங்கும்போது நம்ம பாஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட யூஸ் பண்ணுவோம். ம். தேர்ட் ஓகே கொஸ்டின். மேம். தேர்ட் டயலாக். கேன் யூ சஜஸ்ட் அ மூவி ஐ குட் வாட்ச் ஓவர் த வீக்கெண்ட்? சோ வீக்கெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு வாரம். டைமா வந்து எல்லாருமே வந்து எல்லாமே பாக்குறாங்க. சோ இட் இஸ் மென்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஆர் ஃபன் பர்பஸ். ஸோ அந்த சமயத்துல நான் ஒரு மூவி பாக்குறதுக்கு என்ன மூவி? எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மூவி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறது. ஓகே. தென் ஆஸ்கிங் சம் ஒன் ஃபார் பர்மிஷன் டு டூ சம்திங். லைக் இப்ப வர டயலாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறது. ஓகேயா? லைக் உங்க பொருளை நான் யூஸ் பண்ணிக்கவா? எப்படி எக்ஸாம்பிள்? கேன் ஐ யூஸ் யுவர் கம்ப்யூட்டர் ப்ளீஸ்? நான் உங்களுடைய கம்ப்யூட்டரை யூஸ் ஆஹ் பண்ணிக்கலாமா? பை. எஸ் ம். பண்ணிக்கிறேன். ஏன்னா பொருள் நம்மளோடது கிடையாது. we are getting from someone. ஓகே. சோ அந்த இடத்துல பொலைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். could you lend me some money? ம். ம். lend some money. பணம் குடுத்து உதவ முடியுமா? அப்படின்னு கேக்குறாங்க. Do you mind if I turn on the fan? So do you mind if I turn on the fan அப்படின்னா, இப்ப நான் வந்து ஃபேனுடைய ஸ்விட்ச போட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருக்குமா? அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. சோ இருக்குன்னா இருக்குன்னு ஓகே சொல்லணும். இல்லன்னா மேம். இல்லன்னு சொல்லணும். ஓகே. எக்ஸர்சைஸ். Now use the example given above to make simple request. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ரெக்வெஸ்டிங் சம்ஒன் பிளாக் லெட்டர்ல இருக்குல்ல, அதுல 3 சென்டென்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல ஒண்ணும், ஆஸ்கிங் சம்ஒன் ஃபார் பெர்மிஷன் டு டூ சம்திங் அதுல ஒண்ணும் ஜஸ்ட் நீங்க எதுவும் எழுதலாம் வேண்டாம். ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க மைண்டுக்குள்ள. லைக் ஒரு 2 டயலாக் இல்ல 3 டயலாக் வர மாரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இத கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. சோ ஃபார் இப்ப இந்த நடத்தின இந்த ஒரு பேஜ் இந்த ஸ்னேக் பைட் அப்படிங்கிற அந்த டாபிக் இந்த இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? மீனிங்ஸ்ல அல்லது இந்த இந்த பார்ட் எனக்கு புரியல அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருக்கா? I'll give you 2 more minutes. Please go through it. எனக்கு இந்த பார்ட் புரியல. நம்ம இன்னும் முடிக்கல. நம்ம இப்ப இன்னைக்கு வந்து டீம் ஆஃப் த லெசனும் 2 எக்ஸர்சைஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஓகேயா? பேலன்ஸ் வில் see in the next class. ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஃபாஸ்ட் ரீட் அவுட் கொடுங்க. சோ உங்களுக்கே புரியும். எந்த இடத்துல டவுட் இருக்கு இல்லங்கிறத அப்பதான் உங்களால சொல்ல முடியும். ஓகே. சோ டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். நோ. சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கஹூட் குயிஸ் போலாமா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கஹூட் குயிஸ் அதாவது கஹூட் அப்படிங்கிற ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன். பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டேன் மேம். பண்ணிருக்கீங்க. ஓகே. சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தபடி கிளாசிக் சோலோலயே நம்ம போகலாம். ஏன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறதுனால நம்ம கிளாசிக் சோலோல போகலாம். ம். ஓகே மேம். வெயிட் பண்ணுங்க. நான் கஹூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க, கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை crawling? crawlingனா என்னது? Crawling. crawling Jumping. ஸ்டார்டிங்ல இல்ல. Running. Moving ஆன்சர் பாத்தீங்களா? slowly. மூவிங் ஸ்லோலி, பொறுமையா நடக்கிறதுக்கு பேரு தான், மீன் பொறுமையா ஊர்ந்து போறதுக்கு தான் வந்து crawling. ஓகே, Okay, நெக்ஸ்ட் ma'am. கொஸ்டின் போலாமா? ம். நோ ப்ராப்ளம். நீங்க கொஸ்டின் பாருங்க. ஸ்நாச்டு அப்படின்னா என்ன? ஸ்நாச்டு, இந்த இடத்துல ஒரு க்ளூ தரேன். கிராண்ட் ஃபாதர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஸ்நாச்டு அப்படின்னு வந்துச்சு. கிராண்ட் ஃபாதர் தான் ஸ்நாச் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஓகே ஓகே, சோ சீஸ் அப்படின்னா நான் சொன்னேன்ல, அது அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி தூக்கி போட்டாங்க. ஸ்நாச்டு மீன்ஸ் சீஸ் சம்திங். ஓகே, கேக்குதாமா நான் பேசுறது? கேக்குது மேம். ஓகே ஓகே. ஆஃப்டர் கேச்சிங் அ பீ, ஹவு டிட் இந்த தேனி பூச்சி கையில பிடிச்ச உடனே ராஜாக்கு எப்படி இருந்துச்சு? Heard the bee sound. ம் Feels warm. இந்த ப்ளூ இல்லையே. கலர். அது இல்லையா? இல்ல. சோ Felt அந்த the தேனி sharp பூச்சியை பிடிச்ச உடனே அவர் கையில வந்து ஒரு குத்துற மாதிரி ஒரு பெயின் இருந்துச்சு. ஃபீல் த ஷார்ப் பெயின். ஓகே, ஓகே மேம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதான் நான் இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸ்னேக் எங்க போய் ஒளிஞ்சிச்சு? ஸ்னேக் ஹிட் அண்டர் த ஸ்டோன். கல்லுக்கு கீழே போய் ஸ்னேக் ஒளிஞ்சிச்சா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. கல்லுக்கு கீழே போய் ஒளிஞ்சிச்சு? இல்லையா? கோகோனட் ஷெல்ல தானே போய் ஒளிஞ்சிச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜா வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு see the snake. ஸ்னேக்க பார்த்தோனே அவருக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எஸ், இருந்துச்சு. ஓகே, பிகாஸ் அவர் ரொம்ப அட்வென்ச்சரஸ் அவரு. ஓகேயா? நெக்ஸ்ட், ராஜாவுடைய கை வந்து ரொம்ப ரெட்டிஷ் ஆயிடுச்சு தேனி பூச்சி கடிச்சதுக்கு அப்புறம். இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஓகே, பட் ஆக்சுவலி என்ன ஆன்சர் இந்த இடத்துல? மீன் ஃபால்ஸ் தான் ஆன்சர். ஆனா எப்படி அங்க இருந்துச்சு அவருடைய ப்ளூ கை? கலர். ப்ளூ எஸ், கலர்ல எக்ஸாக்ட்லி. மேம். எஸ். நெக்ஸ்ட், ஸ்னேக் பிரேக் த கோகோனட் ஷெல் டு கம் அவுட். அந்த அந்த கோகோனட் ஷெல்ல வந்து தேங்காய் மூடி வந்து உடைச்சிட்டு வெளியே வந்துச்சா ஸ்னேக்? ஃபால்ஸ். எஸ். சோ உடைச்சிட்டுலாம் வரல, உடைச்சிட்டு வரல. தூக்கி போட்ட உடனே வெளியில வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். So where did the grandfather takes Raja after he sees the blue mark in his hand? எங்க தாத்தா தூக்கிட்டு போனாங்க அவரை? டவுனுக்கு போனாங்களா? ஓல்டு ஹாஸ்பிடல் கிரே. போனாங்களா? இல்ல, எஸ். ஓல்டு கிரே. ஒரு வயசான தாத்தா ரெட் கிட்ட மேம். அழைச்சிட்டு போனாங்க. ம் ரெட் மேம். ஓல்டு கிரே ஹேட் மேன். ஓல்டு கிரே. நெக்ஸ்ட் வந்து இதுவும் குயிஸ் தான். ஹவு many ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஆர்? எத்தனை வகையான ஸ்னேக் இருந்துச்சு நம்ம பார்த்தோம்? 2000. 2000. எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகே, so 2000 type of species of snakes were there. Next. So last question. What is the content in alarm means? In alarm அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் இது கிரீன் கலர் பாக்ஸ்ல anxiety. உள்ளது. Yes, anxiety. அதுக்கு Anxiety. பேர் வந்து anxiety. ஓகே, பதட்டத்துல பாட்டி கத்துனாங்கல்ல, that is called in alarm. ஓகே, ஃபைன். சோ இப்போ வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரியலனாலும் நான் அதுல இது பண்ணும்போது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So that's it ma. So that's it for the today's class. We'll continue in the next class. Okay, thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikum salam warahmatullahi wabarakatuh.